ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம் நடந்துட்டே இருக்கு. இப்ப என்னன்னா பர்ச்சேஸ் பண்ற இடத்துல கூட ஸ்கேம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒருவேளை சில ப்ராடக்ட் உங்களுக்கு என்னன்னா ரேட் கம்மியா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க ஆர்டர் போடுறீங்க, அங்க உள்ள இருக்கிறது என்னன்னா எங்கெங்கே உள்ள செல்லார் தான் இருக்காங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒரு ஆள் என்னன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. S25 அல்ட்ரா மொபைல் கம்மியான ரேட்ல கிடைச்சுன்னு வாங்கியிருக்காங்க. ஆனா கடைசி பார்த்தா அது கூட அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. அது டெலிவரி ஆகி குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவர் என்னன்னா பிரசன்டேஷன் பண்றதுக்காக வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தாச்சுன்னா என்னன்னா நோக்கியோல உள்ள 1100 கேமரா இல்லையோ அந்த குவாலிட்டி அளவு கூட இல்லாத அளவு கேமரா குவாலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு அது காப்பி மொபைல் அப்படின்றது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஆன்லைன்ல அடிக்கடி ஆஃபர் போடுறத நம்பி போகாதுங்க. சில டைம்ல இந்த ஆக்கர் மொபைலை சேல் பண்றதுக்கு வேண்டி ஆன்லைன்ல ஆஃபர் போடியதா கூட இருக்கலாம். நீங்க வாங்குறது தப்பு நான் சொல்லல. ஆனா சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு நீங்க வாங்குங்க. ஏன்னா நீங்க அங்கே இருந்து ஆர்டர் போடுவீங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு டெலிவரி ஆகும். அவங்களால இதை என்னன்னா ஒரிஜினலா காப்பியான கண்டுபிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் அதுக்கெல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. இன்னும் கூட என்னன்னா உங்களுக்கு நியர்பைல இருக்க கடையிலேயே கண்டிப்பா அந்த ரேட்லயே கிடைக்கும். அங்கேயே வாங்க பழவுங்க. ஒரு சர்வீஸ்னா கூட அவங்க சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இன்னொன்னு என்னன்னா எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு நியர்பைல இருக்க கடைக்காரங்க உங்களை ஏமாத்தி இது பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க.